நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் ஓம் சக்தி ராஜா. ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா. ஓம் சக்தி தாயே போற்றி. சர்வம் சக்திமயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையலினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் தட்சிணாயன காலத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், என்ன மாதிரி காரியங்கள் நாம் பண்ணணும் முதல்ல. ஏன்னா தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு தான் சொல்லப்படுது, உத்ராயண புண்ணிய காலம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. தட்சிணாயனம்னா என்ன, உத்ராயணம்னா என்ன அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. அப்படின்னா என்ன, பல சித்தர் பெருமக்களும் ஞான பெருமக்களும் வாழ்வியல் அறிஞர்களும் வாழ்ந்து சென்றவர்களும் சொல்கின்ற விதிகளை தான் நம்ம இன்றளவும் பின்பற்றின்னு இருக்கோம். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனுடைய வடிவமைப்பு தான் வெவ்வேறு விதமாக நம்ம வடிவமைக்கிறமே கண்டி தத்துவங்கள் என்னமோ ஒன்று தான். இது நாள் வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டு வருது. நாம் இதை மாற்றிட்டோம், அதை மாற்றிட்டோம், இப்படி செஞ்சிட்டோம், அப்படி செஞ்சிட்டோம் தான் சொல்லிட்டு இருக்குமே கண்டி, ஆனால் இங்கே எதையுமே மாற்றலை அப்படின்றது தான் நிசப்தமான உண்மை. ஆமாம், இந்த கிரகங்கள், இந்த கிரக பாவங்கள், கிரக காரத்துவங்கள், கிரக தசாபுத்திகள், இதெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்கும் எப்பயுமே. நாம் தான் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு குழப்பின்னு கிடப்போம். அதனால் பயணத்தை தான் அயனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூரியனை மையமாக வைத்து சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தான் உத்ராயணம், தட்சிணாயனம். ஒரு ஜாதக விதியில் விதி, மதி, கதி அப்படின்னு தான் ஒரு பலன் நாம் எடுப்போம். முதல்ல பிறந்த நேரத்திற்குண்டான லக்ன புள்ளியை மையமாக எடுத்துட்டு சொல்லக்கூடிய விஷயந்தான் விதி. மதி சந்திரனை மையப்புள்ளியாக வைத்து லக்ன பாவகமாக சந்திரனை பாவித்து அந்த பாவகத்திலிருந்து அதற்குண்டான பலன்களை எடுக்கிறது தான் மதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் கதி, இது ரெண்டுத்துலேயுமே ஒரு ஜாதகம் புலப்படலை, நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல அப்படின்னா சரி, கதியாவது இருக்கா? அப்போ சூரியனை மையமாக வைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இன்றளவு மேலை நாடுகளில் சில சாஸ்திரங்கள் கடைபிடிக்கிறா அப்படின்னா சூரியன் தான் மையமாக வைக்கிறா. சூரிய பஞ்சாங்கம் அப்படின்னு தனித்துவமான ஒரு பஞ்சாங்கமே இருக்குது. அவங்க அந்த ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதி கடைபிடிக்கிறான். அதனால் சூரிய சித்தாந்தத்தை வைத்து சொல்லப்படக்கூடிய பலன்கள் தான் இந்த உத்ராயணம், தட்சிணாயன காலங்கள் அப்படின்னு பண்ணுது. இது சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே படித்த படிப்பு தான். ஒரு பூமி உலோக மேப் இருக்கும், இந்தியாவினுடைய மேப் இருக்கும். அந்த மேப்பை சரி பாதியாக பிரிக்கிற மாதிரி பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு 0 டிகிரி இருக்கும். அதுக்கு பிறகு 28 டிகிரி கடகரேகையாகவும் 23 டிகிரி சாய்ந்த கோணங்கள் தீர்க்க ரேகையாகவும் இருக்கும். இந்த சயின்டிஃபிக்கை தான் இது வரைக்கும் அந்த பூமத்திய ரேகை எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு மார்க்கிங்லாம் யாரும் பண்ணுறதா கிடையாது, சொல்கிறா அப்படின்னு. ஆனால் இதை சாஸ்திர வடிவில் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, சூரியன் வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காலம் உத்ராயண காலமாகும். அப்போ அந்த வடக்கில் முடிந்து மறுபடியும் சூரியன் தென் திசை நோக்கி பயணிக்கும் காலம் இங்கே தட்சிணாயன காலமாக குறிப்பிடப்படுகிறது. சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, இதுதான் நம்ம சப்ஜெக்டில் படிக்கிறோம். நம்மளை நிற்க வச்சுட்டு நம்ம கையை ரெண்டுத்தையும் மேலே தூக்க சொல்லிவிட்டு, ஆமாம், பார்வை கிழக்கு, வடக்கு, தெற்கு அப்படின்னு 4 திசைகள்லேயும் நம்மளுக்கு ஸ்கூலில் ஆசிரியர் பெருமக்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் வழக்கம். அப்போ இது என்ன, தென் திசை நோக்கி சூரியன் பயணிக்குது, வடக்கு திசை நோக்கி பயணிக்குது அப்படின்னா, சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்கா, பூமி தான் சுற்றுது. அப்போ நமக்கு பார்வையில் என்ன தெரியுதுன்னா, நாம் இங்கே பூமியில் இருக்கிறதுனால சூரியன் சுழற்சி ஆகிற மாதிரி நமக்கு அது தெரியுது. நாம் அறிவாற்றல் அறிஞர்கள், சித்தர் பெருமக்கள், நமக்கு முன்னாடி சொன்ன ஜோதிட வல்லுநர்கள்
என்ன விதிகளை கடைபிடித்து வச்சுட்டு போயிருக்காளோ அதனுடைய சுவடுகளில் இருந்து தான் நாம் பிரதிபலிப்பு பளிச்சாகணும். ஏன்னா நாம் யாரும் போயிட்டு அதெல்லாம் உள்நோக்கம் ஆராய்ச்சி பண்ணுற அறிவாற்றல் இருக்குதா அப்படின்னா அதுக்கு சில ஞானங்கள் வேணும். அதனுடைய தத்துவங்களே பெரிய சப்ஜெக்ட். அதெல்லாம் நாம் அவங்க கொடுத்த ஒரு பாராயணத்தை பண்ணிட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல வாழ்க்கையாக கொண்டு போகிறதுக்கு என்ன சூழலோ அதை தான் நாம் அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு போகணும். ஆமாம், இல்லை நீ ஒரு ஆராய்ச்சியாளனாக தனி ஒரு அறிஞராக இருந்தால் அவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புலேருந்து புதிய கண்டுபிடிப்பு நீ கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு உனக்கு உண்டான ஞானங்கள் இருக்குன்னா நம்ம அதை முயற்சி செய்யலாம். சரியா? அப்படி இருந்தாலும் கடைசியில் அதுதான் சரி அப்படின்ற மாதிரி தான் நிற்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த உத்தராயண காலம் தான் பகல் மாதம் அப்படின்னு சொல்கிறார். தை மாதத்திலிருந்து மகர காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் ஆக வரக்கூடிய அந்த 6 மாதமே பகல் மாதம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆடி மாதம் முதல்ல இருந்து தை மாதத்தினுடைய பிறக்கக்கூடிய மார்கழி 31 வரைக்குமே தட்சிணாயன காலங்கள் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு ஒரு விதி சொல்கிறார். தேவர்களுக்கு ஒரு நாள் தான் நம்மளுடைய ஒரு வருடம். அப்போ கலியுகத்தில் இந்த ஒரு வருட காலங்கள் என்பது தேவலோகத்தில் ஒரு பொழுது தான். அப்போ பகல் பொழுது இரவு பொழுது இந்த ஒரு நாள் தான் இந்த உத்தராயண தட்சிணாயன காலங்கள் அப்படின்னு சொல்கிறா. இதில் இந்த மத்திய பொழுது பார்த்தோம் அப்படின்னா உத்தராயணத்தில் சித்திரை மாதத்தையும் இரவில் இந்த தட்சிணாயனத்தில் ஐப்பசி மாதத்துலேயும் அந்த 0 டிகிரி 180 டிகிரி இது தேவர்களுக்கு சாப்பாட்டு நேரம் அப்படின்னு சில சூட்சமங்கள் சொல்லி வச்சுன்னு இருக்கா. ஏன்னா நமக்கு என்ன ஒரு டாபிக் அப்படின்னா எதையுமே மனிதன் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் வடிவில் அவனுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அவன் மனதில் பதியும். அதனால் இந்த 0 டிகிரி 180 டிகிரின்றத சாப்பாட்டு வேலைன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவனுக்கு நல்ல ஒரு அழுத்தமாக புரிஞ்சிடும். அப்போ இன்றளவுமே நம்ம தமிழர்கள் வளரக்கூடிய பிள்ளைகள் வளரக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னா கதைகள் மூலமாக தான் சில விஷயங்கள் எல்லாம் விளக்குறான். ஸ்கூலில் வாத்தியார் கூட சில விளக்கத்தை சொல்லணும் அப்படின்னா சில கதைகளை சொல்லி விளக்கம் சொன்னாங்க அப்படின்னா கரெக்டாக புரிஞ்சுக்குவா புள்ள. அந்த மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில விதிமுறைகளை ஆசிரியர்கள் குருமார்கள் பின்பற்றி இருக்கிறார்கள் அப்படி தான் சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட இந்த தட்சிணாயன காலங்கள் இரவு காலங்கள் அப்படின்னு பேர். அப்போ உத்தராயண காலத்தில் மனிதர்களிடையே பார்த்தோம் அப்படின்னா எதிர்ப்பு சக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலில் உள்ள இந்த உயிரணுக்கள் ஆற்றல்கள் எனர்ஜிகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தட்சிணாயன காலத்தில் மனிதர்களுக்கு ஏன்னா இந்த தட்சிணாயன காலம் ஆரம்பிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா மழைக்காலமும் இருக்காது, வெயில் காலமும் இருக்காது, குளிர்காலமும் இருக்காது. அது ஒரு மித தட்ப வெப்பநிலையாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை கால சூழ்நிலை மாறும்போது அந்த உடல் அமைப்புக்கு ஏற்ற காரத்துவம் மாறும்போது நோய் நொடிகள் பிணிகள் எல்லாம் மனிதனை தாக்கும், கிருமிகள் உருவாவதற்கு உண்டான சூழல்கள் ஏற்படும் அப்படின்னு சயின்டிஃபிக்காக ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கா. அதனால் அந்த உடல் எஃபெக்ட்லாம் தாங்கணும், எதிர்ப்பு சக்திகள் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வரிசையில் இந்த தட்சிணாயனம் ஆரம்பிக்கும் போதே அதனால தான் ஆடி மாதத்தில் ஆரம்பிக்குது. அந்த எதிர்ப்பு சக்தியெல்லாம் உடல் தாங்கணுன்றதுக்காக தான் இந்த வரகு கம்பு கேவுரு கஞ்சி இந்த கூழ் இதெல்லாம் அந்த ஆரம்ப காலகட்டத்திலே அம்மன் மாதமாக ஆரம்பித்து நம்ம எல்லாமே அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது கஞ்சி ஊற்றுறது இதெல்லாம் நடக்கும். அந்த உடலுக்கு ஊட்டச்சத்தான உணவை நம்ம சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அப்போவே நம்மளுக்கு வருது அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதனால் இந்த தட்சிணாயன காலங்களில் வரக்கூடிய இந்த விசேஷத்தில் பூராவே நாம் ஐக்கியமாகணும் அப்படின்னு சொல்லப்படுது முதல்ல. ஏன்னா ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு, காரியம் இல்லாத எந்த ஒரு காரணமும் கிடையாது அப்படின்ற விஷயத்த முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்.
இந்த தட்சிணாயன 6 மாத காலங்களும் அதற்கு முன்னாடி ஆதி காலத்தில் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, இது இறைவனுக்கு செய்யப்படும் தொண்டுகள் அப்படின்ற ஒரு வடிவமைப்பை பிரித்து வச்சிருக்கா. இந்த தட்சிணாயன காலங்கள் முழுவதுமே இறைவனுக்காக நீங்கள் தொண்டு செய்ய வேண்டும். மனிதன் மக்களுக்கு மக்களாகவே நீங்கள் தொண்டு செய்து கொள்ள வேண்டும். அப்போ உங்களுடைய ஆற்றலை வளப்படுத்தி கொள்ள வேண்டும். இதுக்கு தான் இந்த தட்சிணாயனமே உருவாகியிருக்கு. உத்தராயண காலத்தில் இங்கு ஏற்படக்கூடிய இந்த வடிவங்கள், ஆற்றல்கள், சக்திகள், எனர்ஜிகள் இதெல்லாம் பிரதிபலித்து உங்களுக்காக நீங்கள் இந்த உத்தராயணத்தை செயல்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ வீடு கட்டுறதாகட்டும், திருமணமாகட்டும், ஒரு நல்ல ஒரு விசேஷ விஷயங்களாகட்டும், தனக்காக செய்து கொடுக்கக்கூடிய காலம், தங்களுக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, மனைவிகளுக்காக ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னா உத்தராயணத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ தட்சிணாயனத்தை எதற்காக பயன்படுத்தணும்? நம்மளுடைய ஆற்றலை வளப்படுத்தி கொள்வதற்காக. ஆதி காலத்துலாம் யாராவது ஒருத்தர் சொல்லுவான், நம்ம கதையில் படிச்சிருப்போம், முனிவர்கள் போயிட்டு 1000 ஆண்டுகள் தவம் புரிந்தார்கள், காட்டில் போயிட்டு 1000 ஆண்டுகள் தவம் புரிந்தார்கள், ஊசி முனையில் நின்று கொண்டு தவம் புரிந்தார்கள், ஒற்றை காலில் நின்று கொண்டு தவம் புரிந்தார்கள். இதெல்லாம் நம்ம என்னைக்காவது கண்களால் பார்த்துருக்குமானா அதுக்கெல்லாம் காரணம் கிடையாது. அந்த நிலை நம்ம உணர்ந்தால் மட்டுமே அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம போக முடியும். அதற்காக அதெல்லாம் நடக்கலை அப்படின்றதெல்லாம் நம்ம சாத்தியக்கூறு கிடையாது. அதற்குண்டான வரலாற்று சுவடுகள் என்றாலும் இருக்கிறது, அதற்கான அடையாளங்களும் அங்கங்கே இருக்கப்படுகின்றன என்றுதான் நிசப்தமான ஒரு உண்மை. ஆமாம், அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் இந்த தட்சிணாயன காலங்களில் நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய சக்தி, அப்போ ஒருமித்த கருத்து, ஒன்றோடு ஒன்றாக இணைந்து, கூட்டாக இணைந்து, மக்களோடு மக்களாக இணைந்து, அங்கங்கே நிறைய குழுமங்கள், ஒரு கை தட்டினால் ஓசை இல்லை, ஆனால் பல கை தட்டினால் பலமான யோசனை, அப்போ ஓசை வருது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யணும் தான் இந்த தட்சிணாயன காலங்களே முதல்ல நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமான விஷயம் அல்ல, இது அறிவாற்றலான விஷயம், ஒரு ஜோதிட சாஸ்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இதையெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய நாம் கடைபிடிக்கிறோமா அப்படின்னா அங்கே ஒரு கேள்விக்குறி தான். அதெல்லாம் யாரும் கடைபிடிக்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. இன்றைக்கி எல்லாமே நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கஷ்டப்படக்கூடாது, வியர்வை வரக்கூடாது. ஆமாம், உடல் உழைப்பு தராமல் என்னென்ன வருமானம் வருது எல்லாத்தையும் எடு அப்படின்னு தான் யோசிச்சிருக்கா. ஒரு மனுஷனும் அதை தான் யோசிக்கிறா. ஆமாம், என்னைக்கு விவசாயம் செய்வதற்குண்டான சூழ்நிலை அடுத்து போகிறதோ அன்னைக்கே உடல் உழைப்பு என்பது விட்டு விடுகிறோம் இல்லையா? ஆமாம், விவசாயி என்ன பண்ணுவான்? காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பான். முழிக்கப்படும் கண் விழிப்பே பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய வயல்வெளிகளில் கண் முழிப்பான், அந்த பூமியில் உழுவான், அந்த பூமியோடு பூமியாக இருப்பான். அவன்தான் தேவன், அவன்தான் கடவுள். ஆமாம், பிற உயிர்களுக்கெல்லாம் உணவை கொடுப்பவன் தான் கடவுள், அவன்தான் விவசாயி. இன்றைக்கு அந்த விவசாயி என்ன நினைக்கிறாங்க? விவசாயம் பண்ணுறாங்க, தன்னுடைய கஷ்டத்தை பிள்ளைங்க படக்கூடாது, எல்லாம் நினைக்கிறது தான். தான் பட்ட கஷ்டத்தை தன்னுடைய மகன் படக்கூடாது. சரி, அப்போ என்ன பண்ணணும்? அப்போ படிக்க வைக்கணும். சரி, படித்தா அறிவு வளரும், ரைட்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உழைப்பு பண்ணணுமா பண்ணக்கூடாதா? உழைப்பை கற்றுக் கொடுக்க வேண்டுமா கற்றுக் கொடுக்கக்கூடாதா? கண்டிப்பாக கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் சில இடங்களில் என்ன தான் படித்தாலும், எவ்வளவு பெரிய உயர்வுக்கு போனாலும், உழைப்பதற்கு அங்கே வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக அப்படியே சட்டையை கட்டி போட்டுட்டு, என்ன வேஸ்ட் சட்டையை கட்டிட்டு, கண்டிப்பாக மம்முட்டியோ கடப்பாரையோ எடுத்துகிட்டு கொல்லிக்கு போகக்கூடிய, வயல்வெளிக்கு போகக்கூடிய பழக்கம் சில மனிதர்கள்கிட்ட இருக்கத்தான் செய்கிறது, இல்லைன்னா நான் சொல்லலை. பெரிய பெரிய பதவிகளையும் விட்டு மறுபடியும் விவசாயத்தை கையில் எடுக்கக்கூடிய ஆட்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்போ உடல் உழைப்பை கொடுத்தால்தான் நாம் இங்கே உயிர் ஆக இருக்க முடியும். பல உயிர்கள் வாழ வேண்டும் என்றால் உடல் உழைப்பு இங்கே தியாகம் செய்ய வேண்டும், வியர்வை துளிகள் சிந்த வேண்டும். அப்போ இந்த தட்சிணாயன காலம் என்பது உங்களுடைய சக்தியை மேலோக்கி கொள்ள வேண்டும். எப்படி சார் சக்தியை நாம் எப்படி மேலோக்கி கொள்வது? அதற்குண்டான வழிகள் என்ன? அதற்குண்டான முயற்சிகள் என்ன?
அதை எப்படிலாம் ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு எனர்ஜி வரும். இப்போ இது ஒன்று நம்ம இன்றைக்கி தான் புதுசாக சொல்லணுன்றதான் இல்லை. சொல்லப்பட்ட விதிகளை நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் தத்துவம். ஆமாம், நாம் இன்றைக்கி புதுசாக இந்த ஏட்டை மாற்றுறதோ செயல்களை மாற்றுறதோ கூடாது. அதனால் இந்த தட்சிணாயன காலத்தில் இந்த மேஷம் முதல் மீனம் வரை எந்த காரியத்தை நாம் செய்து நம்மளுடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும், எந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு டீஆக்டிவேட்டாக நடக்கும், அப்போ எப்படி நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றுறது, அடுத்து வரக்கூடிய இந்த உத்தராயணத்தை நமக்குண்டான ஒரு முத்ராயணமாக மாற்றுவது எப்படி, அப்போ உத்தராயணத்தில் எப்படி இருக்கணும், தட்சிணாயணத்தில் எப்படி இருக்கணும். இப்போ தட்சிணாயன காலம், அதனால் இந்த தட்சிணாயன காலத்தில் எந்த மாதிரி நம்மளுடைய கடமைகளை செய்து என்னென்ன பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்து நம்மளுடைய மனதையும் உடலையும் ஒருமித்தே எடுத்து போயிட்டு நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி அப்படின்ற ஒரு சப்ஜெக்டு தான் உங்களுக்கு நான் மேஷத்திலிருந்து மீனம் வரை சொல்ல போகிறேன். நிதானமாக கேளுங்க, பொறுமையாக பாருங்கள். இந்த தட்சிணாயன காலத்தில் உங்களுக்கு வெற்றி உறுதி, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க வாழ்க வாழ்க. கன்னிராசி நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் அநேக வணக்கம், ஆனந்த வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. பொதுவாகவே இந்த தட்சிணாயன காலங்கள் நம்மளுடைய எனர்ஜி லெவலையும் ஆற்றல் லெவலையும் ஆறா லெவலையும் அதிகரித்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட இந்த அயனங்கள், சூரியனுடைய அயனங்கள். ஆமாம், தட்சிணாயனம் என்பது ஒரு மனிதனுடைய ஆற்றலையும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சத்தையும் தெரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட விதிகள், அப்படிதான் சாஸ்திரம் சொல்லுது. அப்போ இந்த தட்சிணாயனத்தில் இந்த கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பாதிப்பு, நாம் எங்கே வீழ்ச்சி அடைகிறோம், யாரால் நாம் வீழ்ச்சி அடைகிறோம், அப்போ எதனுடைய வீழ்ச்சியை நாம் கட்டுப்படுத்தினால் நாம் வாழ்க்கையிலே உயர முடியும், அடுத்த நிலைக்கு நாம் போக முடியும், எந்த காரணம் நம்மளை தடுக்கிறது. ஆமாம், இந்த கன்னிராசியில் இருக்கிறவங்க கூட செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா தன்னுடைய விஷயங்களை பார்க்குறதே கிடையாது. இதுதான் அவங்க செய்யக்கூடிய விஷயம். தன்னுடைய விஷயத்தை பார்க்காம எல்லாருடைய விஷயத்தை பற்றி பேசுறது. ஆமாம், ஒசாமா பின் லேடன் என்ன பண்ணார், ஒபாமா என்ன பண்ணுறாரு, அப்போ உலக நடப்புகளை பற்றியே ஆராய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராசியினுடைய தன்மை தான் இந்த கன்னி ராசி, காலப்புருஷத்துக்கு 6வது ராசி. ஆமாம், யார் யாரிடம் எப்படி பேச வேண்டும் அப்படிலாம் பேசுறதுக்கு வல்லமை உங்ககிட்ட இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னா சொல்லலை. காரிய சக்தி அதிகமாக உள்ள ராசி கன்னி ராசி. ஆமாம், தன் சுய காரிய புலி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவங்களை பற்றி புகழ்ந்து பேசி தன்னுடைய காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய ராசி கன்னி ராசி. அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் தனக்குன்னு வரும்பொழுது தன் நிலையை பற்றி பாராமல் மற்றவங்க எல்லாருடைய நிலையை பற்றி மட்டுமே சிந்திச்சுன்னு இருக்கிறது. நாம் கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்றது எக்ஸாக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்கள் அடுத்த நிலைமைக்கு போயிடுவீங்க. இதுதான் உங்கள் மைனஸ். தன்னுடைய நிலையை சரியான ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை பண்ண மாட்டீங்க. நாம் இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, அதை எப்படி போகிறது, அந்த ஒரு சின்ன நுணுக்கம் தான் இந்த கன்னி ராசிக்கு தென்படாத ஒன்றாக இருக்கும். இதுதான் இங்கே தான் மைனஸ் பண்ணுறேன். இருக்கிறத வச்சுன்னு சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ள ராசி என்ன பார்த்தோம் அப்படின்னா கன்னி ராசி. ஆனால் அதில் ஒரு திருப்தி வருமா அப்படின்னா திருப்தி அடைய மாட்டாங்க. ஆமாம், இன்னைக்கு என்ன நம்மளுக்கு நிஜம், என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்கார் பகவான், அதை நினச்சி நாம் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்தி படணுமா. எப்பயுமே அந்த மனசில் திருப்தி வந்துடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த விஷயங்கள் நம்மளுக்கு திருப்திகரமாகவே அடையும். இதுதான் வாழ்க்கையினுடைய நேதி, சாஸ்திரத்தினுடைய நேதி. இந்த கன்னி ராசிக்காரங்க நாம் அதை செய்யறது கிடையாது. இருக்கிறது இருக்கும், அது போதும். இருந்தாலும் நமக்கு எதெல்லாம் இல்லையோ அதை பற்றி மட்டும் பேசினே இருக்கிறது.
அப்போ கிடைக்காததை பேசுறது, இல்லாததை பேசுறது, இதிலிருந்து நீங்கள் மாறணும். முதல்ல இன்னைக்கு பகவான் நம்மளுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்கார். இந்த காலம் நமக்கு திருப்தியான காலம். இதை வைத்து நாம் வாழ்க்கையிலே அடுத்த கட்ட நகருக்கு என்ன போகணும், இந்த 1000 எப்படி 2000 அப்படின்னு 1000 வந்ததை நாம் நினச்சி கூட பார்க்குறது கிடையாது. 10,000 வரணுமே 10,000 இதுவே போகும் ரொட்டீனாக. அப்போ இந்த வந்த 1000த்தினுடைய நிலையை நீங்கள் மறந்துருப்பீங்க. கன்னிராசிக்கு எங்கே டவுட் இருக்குது, எங்கே ஏற்றம் வரலைன்ற விஷயம் ஒரு சீக்வன்ஸாக கொண்டு போகிறேன், அவ்வளோதான். இப்போ இருக்கிறத நினச்சி முதல்ல புகழ் பாடுங்க, பகவான் உங்களுக்கு அடுத்தது கொடுத்துருவார். ஆமாம், இல்லாத நினச்சி व्यसनப்பட வேண்டிய வேலை இந்த கன்னிராசிக்கு கிடையாது. கண்டிப்பாக அனுக்கிரகம் பண்ணுவார், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. படைத்தவனுக்கு தெரியும் அந்த உயிரை எப்படி காவந்து பண்ணணும்னு. மற்றவருடைய வாழ்க்கையினுடைய உதவியை எதிர்பார்த்து எப்பயுமே நீங்கள் நிற்க மாட்டீங்க சார். சுய முன்னேற்றம் அதிகமாக உள்ள ராசி இந்த கன்னிராசி. ஆமாம், விழறது எழறது, விழறது எழறது, அதுக்கப்புறம் உயர்ந்து எழுது இருக்கிறது, இதெல்லாம் நடக்கும் கன்னிராசிக்கு. அப்போ தன்னுடைய கைகளால் தான் முன்னேற்றம் அடைய. யாராவது கேட்டு பாருங்களா, அந்த கன்னிராசியில் நான் எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா என்னுடைய வாழ்நாளில் நான் வெளியில் வர்றதுக்கு. யாருமே எனக்கு எந்த ஒரு நிர்கதியாக நான் தன்னிச்சையாக சுயம்புவாக வெளியில் வந்தேன். இதெல்லாம் கதையாக சொல்லுவான். கதை கிடையாது, உண்மை நிலவராதான். ஏன்னா அடுத்தவனுடைய உதவியை இவங்க அவ்வளோவா எதிர்பார்க்க மாட்டாங்க இந்த கன்னிராசிக்காரங்க. ஏன்பா நான் இருக்கிறேன், நல்லா இருக்கேன், நல்லா உழைக்கிறேன், நல்லா சாப்பிடணும், பரவாயில்ல நானே முன்னுக்கு வந்துடுறேன் அப்படின்னு ஒரு கௌரவம் இவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஆமாம், அது கன்னிராசிக்கான உண்டான ஒரு குணநலன் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இதில் என்ன ஒரு சாமர்த்தியமான ஒரு சாதனை அப்படின்னா, சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த வாய்ப்பை தவற விடாத ராசி எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது கன்னிராசியாக சொல்லலாம். ஆமாம், ஒரு யுனிக்கான ஒரு வாய்ப்பு, சின்ன சின்ன வாய்ப்பு, சிறு சிறு வாய்ப்புகள் எல்லாத்தையும் கிடைச்சதை எப்படியாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறோம் இல்லையா. அதனாலேயே இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அதீத எதிரிகள் உருவாகுவார்கள். என்னடா இவன் 100 ரூபாய் விட மாட்டான், 1000 ரூபாய் விட மாட்டான்பா, எல்லா இடத்துலையும் இவனே இருக்கிறான், ஃபஸ்ட்டு இவனை இங்கேருந்து திருத்தணும்பா, நம்மளுடைய பொழப்பில் மண்ணாரி போடுறோம்பா. ஏன்னா எல்லா திறமையும் ஒன்றாக இருக்கக்கூடிய ராசி கன்னிராசி. உயர்ந்த வேலையும் செய்யும், சின்ன வேலையும் செய்யும். ஆமாம், யாருக்கும் வேலையால் எதிர்பார்க்காத வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிக்கக்கூடிய ராசி. அப்போ ஒரு வேலைக்காரனை வச்சு அவனுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கறது, அதெல்லாம் அவங்க அவ்வளோ மேக்சிமம் எதிர்பார்க்க மாட்டாங்க, வரலனாலும் கஷ்டப்பட மாட்டாங்க. ஆமாம், அந்த மாதிரி ஒரு ராசி தான் இந்த கன்னி ராசி அப்படின்னு சொல்லப்படுது. அதீத சாதிக்கக்கூடிய திறன், ஒரு லட்சியம், தன்னுடைய வாழ்க்கையில் நான் எதுவாக மாற வேண்டும், தி கோல். ஒருத்தங்கிட்டலாம் போய் கேட்குறேன் அப்படின்னா, ஒரு சின்ன வயசில் ஒரு பிள்ளை கேட்குறீங்க அப்படின்னா, என்னவா நான் ஆக போகிறேன், நான் டாக்டர் ஆக போகிறேன். ஒரு பகுதி நேரத்தில் ஒரு மிடில் போயிட்டு கேட்கும்போது அந்த நிலையிலிருந்து சின்ன தடுமாற்றம், வேறு ஒரு பொசிஷன் சொல்லுவாள், வக்கீல் ஆக போகிறேன், இல்லை காவல்துறை அதிகாரி ஆக போகிறேன்னு. அப்போ குறிப்பிட்ட அந்த ஏஜ் வரும்போது கேட்டால் அப்படின்னா என்னவாக போகிறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு பதில் வரும். இந்த மாதிரி ஒரு பதில் இந்த கன்னிராசிக்காரங்கிட்ட கிடைக்காது. என்னுடைய வாழ்க்கையினுடைய கோல், லட்சியம், எய்ம் இதுதான். அப்போ அந்த இலக்கு என்னுடையது, நான் அதை அடைந்தே தீருவேன் அப்படின்ற ஒரு வைராக்கிய குணம் உடையவர்கள் இந்த கன்னிராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல தான் ஹெல்ப் பண்ணுறதில் இவங்களை அடிச்சிக்க முடியாது. உதவி செய்யக்கூடிய நபர்கள், பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள், தன்கிட்ட பொருளாதாரம் இருக்குதோ இல்லையோ, பொருள் இருந்தால்தான் உதவி செய்ய வேண்டும் அல்ல, மனம் இருந்தாலே அது உதவி செய்யலாம். அந்த எண்ணங்கள் இருந்தாலே முழு தர்மம் செய்த ஒரு குறிக்கோளாக அந்த குறிக்கோள் நிறைவடைகிறது அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லுது. ஆமாம், எண்ணம் வேணும். முதல்ல நமக்கு உதவக்கூடிய எண்ணம் நம் மனதிலே முதலில் தோன்ற வேண்டும், அப்போ தான் நம்ம உதவி செய்ய முடியும்.
அப்போ இந்த கன்னிராசினியர்கள் அதீத ஹெல்பிங் சென்ஸ், ஹெல்பிங் மைண்ட். ஆமாம், இதெல்லாம் நடக்கும். பிளட் டொனேஷன் கொடுப்பான் சார், வேகமாக போயிட்டு, அவனுக்கு அதில் பயமே இருக்காது. ஆமாம், பிளட் டொனேஷன் அதிகமாக கொடுப்பான். தன்னுடைய உடலில் ஏற்படுகின்ற அந்த இரத்த தானத்தை கூட கொடுப்பான். ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு வள்ளல் குணம் மிக்கவர்கள் தான் இந்த கன்னி ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. பொறுமையாக இருப்பாங்க, எவ்வளோ காலம் ஒன்றாலும் பொறுமையாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ஏதாவது ஒரு நீங்கள் இடைஞ்சல் கொடுத்துட்டீங்க, யாராவது ஒருத்தவங்க தன்னுடைய குடும்ப நபர்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டா, தன்னுடைய முக்கியமான நபர்களுக்கெல்லாம் இடைஞ்சல் கொடுத்துட்டா அப்படின்னா, சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம், சாது மிரண்டுச்சு அப்படின்னா காடு கொள்ளாது. இவங்க மட்டும் கோபம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த இடம் ரணகலமாக மாறிவிடும். ஆமாம், எவ்வளோ பொறுமையாக வேணாலும் இருப்பாங்க. அது கன்னிராசிக்கு உண்டான ஒரு தத்துவம். ஆனால் தவறு என்று தெரிந்துவிட்டால் அந்த இடத்தில் இவர்கள் பத்திரகாளியாக மாறிவிடுவார்கள். ஒரு சூரனை போன்ற ஒரு மாற்றம் உடனுக்குள்ளே உடலுக்குள்ளே மாறிடும். மனம் அதை செய்யும். ஆமாம், சாஸ்திரம் அறிவு உள்ளவர்கள். ஆமாம், எல்லாம் சொல்லுவான், நல்ல நேரம் சொல்லுவான், நல்ல கிழமை சொல்லுவான், நல்லது சொல்லுவான், எல்லாம் சொல்லுவான். சாஸ்திரம் இந்த ஆலயத்துக்கெல்லாம் இப்படி போகணும், இப்படிலாம் ப்ரொசீஜர் இருக்குது, எல்லாம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் ஒரு சோம்பேறித்தனம் வரும். ஏன்னா அதை பின்பற்றத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். எங்கே இந்த கன்னி ராசிக்கு தடை, இங்கே தான் பாயிண்ட்டை பிடிக்கணும். அப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் சாஸ்திர அறிவுகள் இருக்குது, அதை கடைபிடிப்பதில் அங்கே ஒரு இழக்கு இருக்கிறது. இது கன்னி ராசிக்கு உண்டான ஒரு மைனஸ். மேக்சிமம் எதிரி இருக்க மாட்டான் இவன். ஏன்னா இவன் பழகிறதே பார்த்தோம்னா எல்லாருக்கிட்டையும் அப்படியே ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாகவும் ஒரு நட்பாகவோ தான் இப்படி தான் பழகுவான். அந்த பழகின ஆள் பல காலம் பழகின மாதிரி ஒரு ஃபீலிங்கை இந்த கன்னி ராசிக்காரர்கள் கொடுத்துருவாங்க. அதனால் எதிரிகள் மேக்சிமம் இருப்பது என்பது கடினம். குறைந்த எதிரிகள் தான், அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்க மாட்டா எதிரிகள். ஆமாம், இதில் இன்னொரு பாக்கியம் என்னென்னா, இந்த கன்னிராசி நேயர்களுக்கு மன வாழ்க்கை பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு இவங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் சார். ஆமாம், வரக்கூடியவர் ஒரு ஞானம், ஒரு உயர்ந்த உள்ளம், ஒரு சமுதாய நோக்கத்தோடு மன வாழ்க்கை அமைஞ்சிடும் சார். இதுதான் சார் இங்கே ஒரு விஷயம் நடக்கும். இந்த இடத்துல சின்ன முரண்பாடு வரும் சார். நமக்குன்னா ஒரு 100 ரூபாய் செய்ய மாட்டுறாங்க, ஊருக்குன்னா உடனே ஒரு 1000 ரூபாய் எடுத்து கொடுக்குறாங்களே, அந்த இடத்துல ஒரு சின்ன ரிமார்க் வரும். ஆமாம், அப்போ வரக்கூடிய கலத்திரம் ஏதாவது சமுதாய பணிகளிலோ, சமுதாயம் சார்ந்த சிந்தனைகளோ, சமுதாயத்தை பற்றி ஒரு அக்கறை உள்ள கலத்திரமாக அமைஞ்சிடும். இதுதான் இந்த கன்னிராசி நேயர்களுக்குள்ள எதிரும் புதிருமாக வரக்கூடிய ஒரு விஷயமாக அங்கே அமையும். ஆமாம், எதை சொன்னாலும் ஒரு முட்டுக்கட்டை போடுவாங்க வீட்டில். நான் இந்த விஷயத்த சொல்கிறேன், இதை செய்ய வேணான்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு விஷயம், சரி இப்போ அது முக்கியமான விஷயமா, இந்த இடத்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். 2 இடம் உங்களுக்கு மைனஸ் வரும். நல்ல அறிவாற்றல் தான், நிறைய சாதனைகள் படைக்கிறீங்க தான், எல்லா வேலை கொடுத்தாலும் சடனாக முடிக்கக்கூடிய ஒரு திறன் வாய்ந்தவர்கள் தான் இந்த கன்னி ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த கலத்தரத்தில் ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் வருகிறது. அப்போ எல்லா விஷயம் ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் கடைபிடிக்கிறதுல அங்கே ஒரு சோம்பேறித்தனம் வருது. அப்போ இந்த 2 இடத்துல நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு நல்ல விஷயத்தில் வெளியில் வரணும். இந்த மைனஸ் தன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்குண்டான காரியத்தை நான் தெரிஞ்சுக்கணும். நல்லதான் படிக்கிறோம், நல்லதான் புகழ் இருக்குது, நல்ல பேர் புகழ் எல்லாம் இருக்குது, எங்கோ ஒரு இடத்தில் எனக்கு தடுமாறுகிறது. அந்த இடத்தில் நான் ஒளியாக விழுமனாக எழும்புவது எப்போது? ஆமாம், இந்த தட்சிணாயன காலம் அதற்கு உங்களை சாத்தியக்கூறாக உருவாக்குகிறது. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், எப்படி சார் இந்த தட்சிணாயன காலம் இவ்வளோ பெரிய இந்த மைனஸ் எல்லாம் எனக்கு சரி பண்ணிடுமா? அப்போ அதற்குண்டான சாத்தியக்கூறு எனக்கு அறிவாற்றல் வந்துடுமா?
ஒரு அறிவாற்றலும் ஒரு ஒளி அலைகளும் ஒரு கதிர்வீச்சுகளும் நற்சிந்தனையாகவும் நல்லெண்ணங்களாகவும் உங்களுக்கு வர வேண்டுமானால் அதற்குண்டான முயற்சிகளை யார் செய்ய வேண்டும்? நீங்கள் தான் செய்ய வேண்டும். அப்போ இந்த சாஸ்திர தர்மங்கள் என்ன சொல்லுது? இந்த உத்தராயணம் தட்சிணாயணம் ஏன் பிரித்து வச்சிருக்கா? இந்த தட்சிணாயனங்களில் ஏன் ஒவ்வொரு மாதமும் இவ்வளவு விழாக்கள் கொண்டிருக்கிறது? அப்போ ஒவ்வொரு விழாக்களும் ஒரு ஒரு போதனைகளை போதிக்கிறது, ஒரு ஒரு அறிவாற்றலை கொடுக்கிறது. வரக்கூடிய அத்தனை தெய்வங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், அதனுடைய வரலாறு என்ன, சாராம்சம் என்ன, எதற்காக இந்த வைகுண்ட ஏகாதசி கும்பிடுகிறாங்க, நடைபெறுகிறது, எதற்காக இந்த தீபாவளி உருவாக்கி வைத்திருக்கிறார்கள், எதற்காக இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நாம் ஏன் பஜன் செய்கின்றோம், எதற்கு அதிகாலையிலே எழுந்திருக்க சொல்கிறார்கள். அப்போ இந்த தட்சிணாயன காலத்தில் வரக்கூடிய இந்த இறை வழிபாடுகள் உங்களுடைய மைனஸ்களை போக்கக்கூடிய ஒரு தட்சிணாயன காலம், இந்த 6 மாத காலம். இந்த தட்சிணாயன காலத்தில் வரக்கூடிய அத்தனை விசேஷங்களையும் அத்தனை பூஜைகளையும் அத்தனை புனஸ்காரங்களையும் சாஸ்திர முறைப்படி சரியாக மூத்தோர் சொல்படி ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கள் கடைபிடித்து வருவீர்களானால் அடுத்து வரக்கூடிய உத்தராயண காலத்திலுடைய உங்களுடைய வெற்றிகள் உறுதி. இதுதான் சொல்கிறா சாஸ்திரம். இதுக்கு தான் இவ்வளோ நேரம் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம். அப்போ இவ்வளவு அறிவாற்றல் மிகுந்திருக்கு உங்களுடைய கன்னிராசிக்கு. எல்லா விஷயத்துலையும் கை தேர்ந்திருக்கீங்க. இந்தந்த விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மைனஸ் இருக்குது. இது இந்த ராசிக்கே பொதுவான ஒரு காரகத்துவம். இந்த காரகத்துவத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு தான் இந்த உத்தராயணம் தட்சிணாயனம் எல்லாம் கடைபிடித்து வச்சிருக்கா நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், சாஸ்திர அறிவாளிகள், ஜோதிட ஜாம்பவான்கள், அப்போ ரிஷிகள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய பண்டிகை, ஒரு நாளும் வரக்கூடிய விசேஷங்கள், நோன்புகள், விரதங்கள், அப்போ பூஜைகள் எல்லாத்துலேயும் கலந்துண்டு அனைத்து விதமான பலன்களையும் எடுத்து உங்களுடைய மைனஸ்களை எல்லாம் பாசிட்டிவாக எடுத்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில் விரைவாகவும் நலமுடனும் அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் நீங்கள் முன்னேற வாழ்க வாழ்க வாழ்க.